Hi friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஈஸி சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நார்மல் சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு காய்ச்சல் உள்ளது. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I have fever. எனக்கு காய்ச்சல் உள்ளது அப்படின்னா I have fever. உங்களுக்கு காய்ச்சல் உள்ளதா? அதே கொஸ்டினா கேக்குறோம். எனக்கு காய்ச்சல் எடுக்குது, உங்களுக்கு காய்ச்சல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம்னா, do you have fever? do you have fever? ஓகேங்களா? நெக்ஸ்ட், எனக்கு வறட்டு இருமல் உள்ளது. சில நேரம் ரொம்ப ஒரு மாதிரி வறட்டு இருமல்னு சொல்லுவோம். அதாவது வெயில் நேரத்துல நம்ம இது மாதிரி ரொம்ப ஹீட் அதிகமானோடனே ஒரு மாதிரி வறட்டு இருமலா வரும். சளி இருமல் இல்லாம வறட்டு இருமலா வரும். அது மாதிரி வறட்டு இருமலா இருக்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாத்தீங்கன்னா, எனக்கு வறட்டு இருமல் உள்ளது. அது எப்படி சொல்லலாம்? I have dry cough. I have dry cough. உங்களுக்கு இருமல் உள்ளதா? இதே மத்தவங்க கிட்ட கேட்கும்போது, கொஸ்டினா கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு அது மாதிரி இருமல் இருக்கா அப்படின்னு கேட்கறதுல, do you have cough? do you have cough அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எனக்கு தலைவலி உள்ளது. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குது அப்படின்னு சொல்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I have headache. I have headache. அதே எனக்கு தலைவலி இல்ல அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, I don't have headache. தலைவலி இருக்குதுன்னா I have headache ன்னு சொல்லலாம். அதே தலைவலி இல்லைன்னா I don't have headache. I don't have headache. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவனுக்கு வயிற்று வலி உள்ளது. அவனுக்கு ரொம்ப வயிற்று வலியா இருக்குது அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, he has stomach ache. he has stomach ache. acheனா வலி, ache அப்படின்னு கூட சொல்லலாம். headache, stomach ache. he has stomach ache. அவனுக்கு வயிற்று வலி உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவனுக்கு வயிற்று வலி இல்லை. அதை எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, he does not doesn't. ஓகேங்களா? doesn't ன்னு சொல்லலாம். இத he doesn't have, அதாவது does notன்றதான் ஷார்ட்டா doesn't அப்படின்னு ரைட் பண்றோம். ஓகேங்களா? he does not have stomach ache. he does not have stomach ache. ஓகேங்களா? அவனுக்கு வயிற்று வலி இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கான சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஓகேங்களா? சிம்பிள் சென்டென்ஸ் தான் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ Jessie Education. அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.